நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. தமிழ் தெரியும்ல? சார் தெரியுங்க சார். சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஆக்சுவலா நான் அப்பதான் லாக் ஆஃப் பண்ணலான்னு போயிட்டேனா, நீங்க சொன்னது என்னால எனக்கு புரியல. அதுதான் உண்மை. இல்ல அ சார், ஆக்சுவலி அந்த வீடியோல வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல வந்து ஏதோ புல்லிஷ் எங்கல்ஃபிங் இல்லைன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங் இருந்ததுன்னா ஒரு பை ட்ரேட் போலான்னு சொன்னீங்க சார் ஆப்ஷன்ஸ்ல. சரி. எந்த ஸோ எந்த சப்போர்ட், எந்த ரெசிஸ்டன்ஸ்? லைக் பிவட்ஸ் யூஸ் பண்ணியா? இல்ல நார்மல் இல்ல நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒன்லி வித் பிரைஸ் ஆக்ஷன் சார். சரி, ஓகே. ஸோ அதுல வந்து என்னன்னா இப்போ நமக்கு எங்க சப்போர்ட் எடுக்குதோ அங்க ம். ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்க வந்து ஒரு சிஇ வந்து பை பண்ணிக்கோங்க. சரி. அதே மாதிரி நெக்ஸ்ட் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் போகும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த சிஇ வந்து நீங்க செல் பண்ண சொன்னீங்க சார். கரெக்ட். ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சில நீங்க எந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க? அதே டெய்லி டைம் ஃப்ரேம் சார். ஓகே. இப்போ அதுல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனா? மேல இருக்க அப்பர் ட்ரெண்ட் லைனா? ஆமாங்க ப்ரோ. அங்கிருந்து ஃபுல்லாவே பிரேக் அவுட் ஆயிருக்கு. எப்பனா 18th ஜூன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரி, ஓகே. 18th ஜூன். ஆ. சரி, ஓகே. ஸோ அதோட ஹைல என்ட்ரி எடுக்கணும். பட் நான் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இறங்கி வந்துருச்சு. சரி. அகைன் அது வந்து எப்போ பிரேக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5th ஜூலை பிரேக் ஆயிருக்கு. சரி, ஓகே. ஸோ அத வந்து நான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டா வச்சிருக்கேன் நானு. 600 வந்து என்ட்ரியா வச்சிருக்கேன் நானு. சரி, ஹெச்டிஎஃப்சி வந்து 600 சிஇ வந்து பை பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஆகஸ்ட் கான்ட்ராக்டோட சியா? ம். ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆப்ஷன்ஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆகஸ்ட் 600 சி வந்து பை பண்ணியிருக்கீங்க கரெக்டா? பை பண்ணியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே அதுலயே வந்து 700 வந்து சிஇ செல் பண்ணியிருக்கேன். ஓகே. 700 சி வந்து செல் பண்ணியிருக்கிறீங்க. என்னென்ன ப்ரைஸ்லன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 31.5. 600 வந்து 31.5. ஓகே. 700 வந்து 4.5. 4.5 நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இதில் 80,000 ப்ராஃபிட் காமிக்குது, 20,000 லாஸ் காமிக்குது. இதில் எப்படி நான் இந்த ரிஸ்க் ரிவார்ட் இந்த இதை நான் எப்படி குறைக்கிறதுன்னு கேட்குறீங்க? ஆமாங்க ப்ரோ, ஆமா. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன சொல்றது ப்ரோ? ஆக்சுவலா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பொசிஷனே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்ககிட்ட இருந்தது வெறுமனே 600 கால் ஆப்ஷன் மட்டும் தான் நீங்க வந்து வச்சிருந்தீங்க. இப்போ இந்த 600 கால் ஆப்ஷன் நீங்க வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்க ப்ராஃபிட் அன்லிமிட்டெட். ஆனா நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இப்போ நீங்க வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதாவது உங்க ப்ராஃபிட் அன்லிமிட்டட்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரூ. 700 போகும், ரூ. 800 போகும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? HDFC லைஃப். அதுவும் நீங்க ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கிறீங்க. இதுவே நீங்க வந்து ஈக்விட்டியில் எடுத்திருந்தீங்கன்னா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹலோ? ஓகே ப்ரோ, ஓகே. ஓகேவா? சரிங்களா? ஆனா வந்துட்டு இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கிறதுனால ஆகஸ்டுக்குள்ள கண்டிப்பா இந்த 630 ரூபாய்க்கு மேல இருக்கும்னு நம்புறீங்களா? ஏன்னா 632 ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் நீங்க ப்ராஃபிட். ஓகே, சரிங்களா? ஓகே. 632 ரூபாய்க்கு நீங்க என்னதான் நீங்க 600 சி பை பண்ணியிருந்தாலும், என்னதான் நீங்க இந்த இடத்துல எடுத்திருந்தாலும், நீங்க 632 ரூபாய் எங்க இருக்கு? இங்க இதுக்கு மேல பிரைஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும், இல்லைன்னா ப்ராஃபிட்டே வராது. சரிங்களா? நீங்க பை பண்ணது இங்க. ஆனா நான் தான் சொல்றேன்ல, நீங்க 632 ரூபாய்க்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே ப்ரோ, ஓகே. சரிங்களா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இங்கேயே இருந்தாலும் சரி, இப்போ ஆகஸ்ட் பூராவுமே மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் என்ன பண்ணுதுன்னா, இப்படியே போய் 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 இங்க நிக்குது. அதாவது கிட்டத்தட்ட 631 ரூபாயில நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சரி. நினைப்பீங்க? 600 பை பண்ணா ஆகஸ்ட் முடியும் போது 631 இருக்கு, 31 ப்ராஃபிட் வரும்னு நினைச்சீங்கன்னா வராது. ஜீரோ தான் உங்க ப்ராஃபிட். உங்களோட உங்களோட பிரீமியம் ஜீரோ போயிடும். உங்களோட லாஸ் வந்து 31 லாஸ் வந்துடும். ஓகே, ஓகே ப்ரோ. 31 இன்டூ லாட் சைஸ் லாஸ் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம ஹெட்ஜ் பண்றோம். ஹெட்ஜ் பண்றது என்ன பண்றோம்னா, ஒரு மேல இருக்க கால் ஆப்ஷன் நம்ம வாங்கிக்கலாம், அதை வாங்கிட்டு நம்ம ஹெட்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்றோம். சரிங்களா? ஓகே. இதுக்கு இன்னொரு ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம்னா, சரி இப்போ இது எல்லாமே மறந்துருங்க. இப்போ உங்களோட என்ட்ரி இது கரெக்ட்டுங்களா? ம். உங்களோட ஸ்டாப் லாஸ் இது. ஸ்டாப் லாஸ் அந்த ஒரு ஒரு செகண்ட். ஸ்டாப் லாஸ் 570. 570.
இங்க வச்சிருக்கீங்களா? ம். சரியா? உங்க ஸ்டாப் லாஸ் வந்து இது. நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆகஸ்ட்லயே போயிட்டு 570 இல்ல. 580 அதுவும் இல்ல. அப்ப 600 தான் பார்க்கணும். 600 புட் ஆப்ஷனு. நீங்க இத செல் பண்ணுங்க. இத செல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆஸ் லாங் அஸ் பிரைஸ் வந்துட்டு ரூ. 540க்கு மேல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட். அதாவது பிரைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 590 இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஓகே. சரிங்களா? அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா 600ஓட புட் ஆப்ஷன் வந்து நீங்க செல் பண்ணிட்டீங்க. இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஹெட்ஜ் வேணும், கீழே இருக்கிற அந்த பிரேக் ஈவன் அந்த கீழே ரொம்ப போகாம இருக்கிறதுக்கு எனக்கு ஹெட்ஜ் வேணும்ன்றதுக்காக 580 இல்ல, 590 அதுவுமே இல்ல. ஸோ இதுல இல்லிக்விடா இருக்கு ப்ரோ. எனக்கு அதனாலதான் இதுல எடுக்க முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்துட்டு நீங்க பை பண்ணுங்க. 620 வந்துட்டு செல் பண்ணுங்க. நான் இந்த ப்ரோ மாதிரி ஒரு இது பொசிஷன் ஆக்சுவலி வச்சுக்கோங்கன்னு சொல்ல ஏன் வரேன். பண்றோம்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஆக்சுவலி ஏன் இதை பை பண்றோம், ஏன் செல் பண்றோம்? நீங்க அந்த கான்செப்ட் படி என்ட்ரி எடுக்கிறத பை பண்ணிட்டோம், எது வரைக்கும் போகுதுன்றதுக்காக நம்ம செல் பண்ணிட்டோம். அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு, அதை வச்சு நான் என்ட்ரி எடுத்துட்டேன். பட் இப்போ நீங்க எதுக்கு கீழே வந்து செல் பண்ணீங்க ப்ரோ? அது ஆக்சுவலி 570 580 வந்து ஏன் செல் பண்ணோம்? ஆக்சுவலா நான் என்ன பண்ண வந்தேன்னா, நீங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு லாஸ் வந்து பெருசா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ம். எனக்கு 30,000 லாஸே பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அதான் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணி ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்றதுக்கு பதிலா ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணி ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ண பாக்குறேன். ஓ, ஓகே. சரிங்களா? ஓகே, ஓகே. எனக்கு புட் புரியுது, ஆப்ஷன் புரியுது, நான் ஏன் புரியுது. செல் பண்றேன்னா, எனக்கு என்னன்னா இதுக்கு கீழே பிரைஸ் போனா என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் மாதிரி. அதனால எனக்கு இதுக்கு கீழே பிரைஸ் வரக்கூடாது. என்னோட பாயிண்ட் அதுதான். ம். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஆக்சுவலா 575ஓட புட் ஆப்ஷன் நான் செல் பண்ணணும். பட் ஆனா என்னன்னா, ஆகஸ்டோட கான்ட்ராக்ட்டுக்கு ரொம்ப இல்லிக்விடா இருக்கிறதுனால எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் வேணா உங்களுக்கு ஜூலைல வச்சு வேணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப ஜூலை எடுத்துக்கிறேன். நான் இப்ப என்ன எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, 570 கால் ஆப்ஷன் கீழே வந்துட்டு 570 ரூபாய்க்கு கீழே வந்துட்டு ஸ்டாக் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா என்னோட பிரேக் அவுட் தப்பு, என் அனாலிசிஸ் தப்பு. ஸோ அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்ச மாதிரி. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. அப்ப நான் என்ன பண்றேன்னா 570 புட் ஆப்ஷனை வந்து நான் வந்து செல் பண்றேன். சரிங்களா? இப்போ ம். இப்போதைக்கு அது 1.5 ரூபாயில தான் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, HDFC லைஃப் 570 புட் ஆப்ஷன் ஜூலை இது. சரிங்களா? இப்போ ஜூலை 4ஆம் தேதி 5ஆம் தேதி எடுத்தீங்களா? அப்போ அதோட பிரைஸ் வந்துட்டு ஒரு 4.25 ரூபாயில இருந்திருக்கு. நான் 4.25 ரூபாய்க்கு மாத்திடுறேன். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இப்போ நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து என்னோட கேபிட்டல் வந்துட்டு 72,000 ரூபாய் தேவை. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி சாரி லாஸ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா 566 ரூபாய் கீழே போச்சுன்னா லாஸ். அதாவது 566 ரூபாய்னா இங்க இருக்கு, இங்க இதுக்கு கீழே போனா எனக்கு வந்துட்டு லாஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இதையும் நான் ஹெட்ஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு லாஸ் திடீர்னு பெருசா மார்க்கெட் வந்துட்டு லோயர் சர்க்கியூட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால நான் 560 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து பை பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் திருப்பி போறேன். HDFC லைஃப் 560ஓட புட் ஆப்ஷன் ஜூலை புட் ஆப்ஷன் சாரி சார் HDFC லைஃப் 560 புட் ஆப்ஷன் ஜூலை எங்க இருக்கு? இங்க இருக்கு. நீங்க செல் பண்ணும் போது ஜூலை 4ஆம் தேதி வச்சுக்கோங்க. ஜூலை 4ஆம் தேதி எங்க இருக்கு? இங்க. அதோட பிரைஸ் வந்துட்டு ₹2.30. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கம்மியாயிருது, உங்க லாஸும் கம்மியாயிருது. நீங்க 30,000 ரூபாய் லாஸ் வரும்ன்ற எதிர்பார்த்த பட்சத்துல அது வந்துட்டு உங்களுக்கு 8,000 ரூபாய் லாஸ் தான் தரும். ஆனா உங்க ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சிரும். வெறும் 2,000 ரூபாய் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி உங்க கேபிட்டல் நீங்க டிப்ளாய் பண்ண போறது 28,000 மட்டும்தான். இது என்னன்னா ரொம்ப ரொம்ப சேஃபர் பெட். ஏன் சொல்றேன்னு பாருங்களேன். இப்போ நான் திருப்பியும் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் திருப்பியும் HDFC லைஃபே போயிடுறேன். நான் வந்துட்டு ஜூலை இதே எடுத்துக்கிறேனே வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ஸ் போகிறேன், ஆப்ஷன்ஸு. ஸோ ஜூலையோட
630ஓட கால் ஆப்ஷன் வந்து செல் பண்றீங்க, 700ஓட கால் ஆப்ஷனும் பை பண்றீங்க. கரெக்டா? சாரி ப்ரோ. 700 தான் செல் இல்ல பண்றீங்க, இல்ல 600 வந்து பை பண்றீங்க. யா சரிங்களா? இப்போ நம்ம அதோட பிரைஸையும் செக் பண்ணிக்கலாம். HDFC லைஃப் 600 கால் ஆப்ஷன் ஜூலை 4ஆம் தேதி இங்க இருக்கு. ஸோ 21 ரூபா. ஓ ஏன் இவ்வளவு தப்பா வருதுன்னு தெரியல. 100 21 ரூபாய்க்கு நீங்க வந்து பை பண்ணிட்டீங்க. சரிங்களா? அதே மாதிரி HDFC லைஃப் 700 கால் ஆப்ஷன் ஜூலை அது வந்து நீங்க செல் பண்றீங்க. அது எவ்வளவுக்கு செல் பண்றீங்கன்னா, ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு? டெய்லியில் தானே இருக்கிறேன். சரிங்களா? ஜூலை ஓகே, ஜூலை 8ஆம் தேதியில தான் கான்ட்ராக்ட் வந்திருக்கு. ஸோ ₹1.20 தான் இருக்கு. ஸோ நான் அதையே போட்டுக்கிறேன். 2 ரூபான்னு வச்சுக்கிறேன். எனக்கு கரெக்டான அப்ராக்சிமேட்டான வேல்யூ தெரியல. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையுமே பாருங்க. ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணும் போது கேபிட்டல் 28,000, கால் ஆப்ஷன் பை பண்ணி செல் பண்ணும் போது உங்களோட கேபிட்டல் 23,000 தான். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே அப்ராக்சிமேட் சேம் கேபிட்டல் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஆனா இதுல என்ன உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு லாபகரமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட அதிகபட்ச லாஸே 8,000 தான் வரும். லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா? ப்ரோ கேக்குது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களோட மொத்த கேபிட்டலுமே உங்க லாஸ் ஆச்சுன்னா வைப் அவுட் ஆயிரும். ஆனா இதுல இன்னொரு ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்ல ஒரு பெரிய நல்லது கால் ஆப்ஷன் பை பண்ணி செல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் கிட்டத்தட்ட உங்களோட கேபிட்டலை விட 4 மடங்கு அதிகமாகும். இது வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா இதுவுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், இதுவுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா நீங்க எவ்வளவு கேபிட்டல் எவ்வளவு ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்றத பொறுத்து தான். நான் ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயரு, எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட்ல எண்ட் ஆனா போதும், எனக்கு வந்துட்டு ஒரு இப்போ 28,000 கேபிட்டலுக்கு 20,000 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7%, எனக்கு இது வந்தாலே எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க இது எடுத்துருக்கலாம். சரிங்களா? எனக்கு நான் போடுற கேபிட்டல் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ப்ராஃபிட் வந்தா நல்லா பயங்கரமா வரணும்னா நீங்க இது எடுக்கணும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன வரும்னா, இப்ப நீங்க இதை நீங்க எடுக்கும் போது உங்களோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபாயில இருந்தது. HDFC லைஃப் வந்துட்டு 600 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. கரெக்டா? 610 ரூபா 610 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 610 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது உங்களுக்கு 500 எவ்வளவுல வந்த லாஸ் வருது? 569 ரூபா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10% கீழே விழுந்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுல லாஸே வரும். புட் ஆப்ஷன் செல் பண்ணா. ஆமா, புட் ஆப்ஷன் பை பண்ணி செல் பண்ணா. அதுவே நீங்க கால் ஆப்ஷன் பை பண்ணி செல் பண்ணா என்ன ஆகும்னா, நீங்க ப்ராஃபிட்ல வரணும்னாலே வந்துட்டு எவ்வளவுக்கு மேல வருது பாருங்க, 619 ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் நீங்க ஜூலை கான்ட்ராக்ட் படி உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்லயே இருக்கும். நீங்க ஜூலை கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 619 ரூபாய்க்கு மேல போனாதான் நீங்க ப்ராஃபிட்டே இருக்க முடியும். அதுவே ஆகஸ்ட் கான்ட்ராக்ட்னா நீங்க 630 ரூபாய்க்கு மேல இருக்கணும். நீங்க உங்க ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தீங்கல்ல, அதையும் நம்ம போட்டுடலாம். இப்போ நீங்க 626 இருந்தது. 29th ஆகஸ்ட் 627 இருக்கு. 627 இருந்ததுல அப்ப பாத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் படி நீங்க வரணும் அப்படின்னா உங்க ப்ராஃபிட் நீங்க கண்ணுல பார்க்க முடியும். அதாவது நீங்க எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க ப்ராஃபிட் எப்ப கண்ணுல பார்க்க முடியும்னா 627 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் வச்சாதான் நீங்க ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். ஆனா நீங்க புட் ஆப்ஷன் பை பண்ணி செல் பண்ணும் போது அது வந்துட்டு நீங்க 200 ரூபா போனாலும் சரி, 650 ரூபா போனாலும் சரி, 570 ரூபா வந்தாலும் சரி, அதுக்கு பிரச்சனையே இல்லை. 566 ரூபா இந்த லைனுக்கு கீழே போனா மட்டும்தான் உங்களுக்கு லாஸ். அப்படி கீழே போவே இல்லைன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அதனாலதான் நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு இங்க 52% காமிக்குது. எது? ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணி ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்றீங்க, அதுக்கு 52% காமிக்குது. அதுவே வந்துட்டு இங்க பாருங்க, ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்றீங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு காமிக்குது பாருங்க, 94%, கிட்டத்தட்ட 93.86% வந்து உங்களுக்கு இது வந்துட்டு ப்ராஃபிட்ல முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குது. சரிங்களா? இப்போ நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் எனக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்தா எனக்கு பெஸ்ட் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லதுதான். சரிங்களா? ரெண்டுமே நல்லதுதான். உங்களுக்கு சப்போஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் இதை ஆகஸ்டுக்கே மாத்துறேன்.
இப்போ ஆகஸ்ட்டுக்கு மாத்திட்டா 600 கால் ஆப்ஷன் எவ்வளவுக்கு வாங்கியிருந்தீங்க? 31.5. 21.5 31.5. 31.5 சரிங்களா? இதை நீங்க வந்து வாங்கிட்டீங்க. எனக்கு வந்துட்டு இப்போ இந்த 700 ரூபாவோட நான் கால் ஆப்ஷன் நீங்க வந்துட்டு செல் பண்ணது வந்துட்டு எவ்வளவு ரூபாய்க்கு? 4.5. 4.5. அது 800 ரூபா எவ்வளவுல இருந்தது? 800 அது காமிக்கல. 750 அதுவும் காமிக்கல. 760 அதுவும் காமிக்கல. 740 அதுவும் காமிக்கல. 720 அதுவும். அப்பனா 700 தான் நீங்க பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து நீங்க 4.5ல வந்துட்டு மாடிஃபை பண்ணி செல் பண்றீங்க. ஓகேவா? இதுல பாருங்க, இதுல என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு 45% வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வரும் அப்படின்றது சொல்லுது. அதே மாதிரி இதுல ரிஸ்க் ரிவார்டு பாத்தீங்கன்னா, ரிஸ்க் வந்துட்டு உங்க கேபிட்டல் 23,000 ரூபாய் கேபிட்டல் லாக் ஆயிருக்கிறது அப்படியே போயிடும். ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா 3 மடங்கு வரும். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. லாஸ் இது பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு புட் ஆப்ஷன்லயே கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? புட் ஆப்ஷன் பை பண்ணி செல் பண்றதே பண்ணிடுறேன். அது கூட நீங்க பண்ணலாம் ப்ரோ. இப்போ புட் ஆப்ஷன் இப்போ நீங்க இப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணி செல் பண்ண என்ன பண்ண போறீங்க? பிரேக் அவுட் ஆற இடத்த பை பண்ண போறீங்க. எங்க டார்கெட் போகும்னு நினைக்கிறீங்களோ அதை செல் பண்றீங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ. சரிங்களா? இதுலயுமே ப்ராஃபிட் லிமிட்டெடு, இதுலயும் ரிஸ்க் லிமிட்டெடு. சேம் நீங்க புட் ஆப்ஷன் செல் பண்ணி பை பண்ணும்போது ப்ராஃபிட் லிமிட்டெடு, ரிஸ்க் லிமிட்டெடு. சரிங்களா? இப்போ ஆப்போசிட்டா பாருங்க. நான் 600 ரூபா கால் ஆப்ஷன் 600 ரூபா இடத்துல வந்துட்டு பை பண்றேன். அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எனக்கு பிரைஸ் வந்துட்டு 600 ரூபாய்க்கு மேலதான் போகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. கரெக்டா? ஓகே ப்ரோ. சரிங்களா? நான் இந்த 600 ரூபா நான் வந்துட்டு பை பண்ணும்போது என் ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறேன்? இந்த 575 ரூபாய் என் ஸ்டாப் லாஸ்ன்னு வைக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 575 ரூபாய் இருக்கிற ஸ்டாப் லாஸ் இருக்கிற உங்களோட பொசிஷனை வந்து நீங்க செல் பண்ணிடுங்க. இந்த புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுங்க. ஓகே. இந்த செல் பண்ணிட்டீங்கனாலே இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த 570 ரூபா புட் ஆப்ஷனை மட்டும் நான் செல் பண்றேன். நான் பை பண்ணவே இல்லை. அப்படி நான் செல் பண்ணா கூட வெறுமனே பிளாங்க் நேக்கட் செல் பண்றேன். நேக்கட் செல் பண்ணும்போது எவ்வளவு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் காமிக்குதுன்னு பாருங்க. 95% வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் காமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் இதுவே இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு மாதிரி கூட காமிக்கலாம். இருங்க. இப்போ 600 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுங்க. 600 புட் ஆப்ஷன் நீங்க ட்ரேட் எடுக்கும் போது எவ்வளவு ரூபாயில இருந்ததுன்னு பார்ப்போம். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, கண்டிப்பா இது மேலதான் போகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இது லோட் ஆகிறதுக்கு இப்போ எனக்கு மேல போகும் தெரியும், பட் என் டைம் ஃப்ரேம் தெரியல. சாரி, எவ்வளவு நாளுன்னு தெரியல. பீரியட் எவ்வளவு பீரியட்ல போகும்னு தெரியல. 11.9ல இருக்கு. இது 11.9ல இருக்கு. அதாவது இப்போ நான் உங்களுக்கு இதை நான் ஈஸியா சொல்றேன் பாருங்க. இப்போ HDFC நான் திருப்பி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு எவ்வளவு நாள் மேல போகும் தெரியுமா? தெரியாது ப்ரோ. உங்க டார்கெட் எனக்கு 700 வரைக்கும் போகும். ஆனா எவ்வளவு நாள் எடுக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க கால் ஆப்ஷன் பை பண்ணணும். புட் ஆப்ஷன் செல் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. கால் ஆப்ஷன் பை பண்ணீங்கன்னா அதோட கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான். இப்போ நீங்க அந்த ஸ்டன்னர் ஷேர் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா when to buy a call option சொல்லிட்டு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி மெம்பர்ஸ்க்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆமா, அதை பார்த்துட்டேன் ப்ரோ. அதுல என்ன சொல்லிருப்பேன்னா, கால் ஆப்ஷன் நீங்க பை பண்றீங்கனாலே என்ன அர்த்தம்னா மார்க்கெட் மேல போயே ஆகணும். ஆனா புட் ஆப்ஷன் செல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் கீழே வராம இருந்தா சரி, அதே இடத்துல அரைச்சாலும் சரி, மேல போனாலும் சரி, எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வரக்கூடாது. அது எவ்வளவு நேரம் அரைச்சிட்டே இருந்தாலும் சரி, ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு இடத்துல இருக்கா, பிரச்சனையே இல்லை. எனக்கு அது ப்ராஃபிட் தான். புரியுதுங்களா? புரியுது. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு கண்டிப்பா இந்த 600 ரூபாய்க்கு மேலதான்ப்பா பிரைஸ் போகும்னு எனக்கு தெரியுது. நான் கொஞ்சம் கான்பிடண்டா இருக்கிறேன். 600 ரூபாய்க்கு கீழே பிரைஸ் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தாலும் நான் ஒரு 575 ரூபாயை வந்துட்டு நான் ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் லோவே நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஒரு 585 ரூபாயை நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் சரி, நான் இப்போ என்ன பண்றேன்னா 600 ரூபா புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு 540 இங்க ஒரு 560 நீங்க ஸ்டாப் லாஸா வச்சீங்கல்ல, அந்த ஒரு ஸ்டாப் லாஸ் அந்த ஒரு புட் ஆப்ஷன் நான் பை பண்ணிட்டேன். இது ஹெட்ஜிங்காக. சரிங்களா? அப்படி இருக்கும் போது கூட 80% எனக்கு வந்து ப்ராஃபிட், 80% ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் காமிக்குது.
நீங்க 40,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா 48,000 ரூபாய் 40,000 ரூபாய் போட்டீங்கன்னா 8,500 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 இருந்து 18% உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் வரும். இதோட பட் பிரேக் ஈவன் என்ன தெரியுமா? ஸ்டாக்கு 593 ரூபாய்க்கு மேல இருந்தாலே போதும். ஜூலை பூராமே, இது ஜூலையா ஆகஸ்டா? இது ஜூலை பூராமே வெறும் இந்த 593 ரூபாய்க்கு மேல இருந்தாலே போதும், நீங்க ப்ராஃபிட்டபிள். ஸ்டாக் எவ்வளவு மேல போகுதுன்னு பிரச்சனை இல்லை, எவ்வளவு நாள் மேல எடுக்க போகுதுன்னு பிரச்சனை இல்லை, எவ்வளவு நாள் சைட் வேஸ்ல போகுதுன்னு பிரச்சனை இல்லை. உங்க என்ட்ரி பிரைஸ்க்கு கீழே வந்தாலும் 593 ரூபாய்க்கு கீழே அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு லாஸ். பட் நம்ம எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். அது வந்துட்டு திருப்பி சொல்றேன் ப்ரோ, ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லி நீங்க ஹாப்பி ஆயிட்டீங்கன்னா எக்ஸிட் ஆகிறது தான் பெஸ்ட். எவ்வளவு தூரம் மார்க்கெட் போகுது அவ்வளவு தூரம் பிடிக்கணுன்றதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க யாருமே. இந்த 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 உங்க இந்த ட்ரேடிங் கெரியர்ல எவ்வளவு பெரிய ஜாம்பவானா கூட இருக்கட்டும் ப்ரோ, சரிங்களா, யாருமே வந்துட்டு நான் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஒரு 100% போச்சு அந்த 100% ஃபுல்லா பிடிச்சாவன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க என்னோட ஸ்டாக் வந்து 200% போயிடுச்சு 300% போயிடுச்சுன்னு. அவன் அப்பப்ப பார்ஷியல் புக்கிங் பண்ணிட்டே தான் இருப்பான். அவன் ப்ராஃபிட்டை உள்ள போட்டுக்கிட்டே தான் இருப்பான், எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சரி. அதனால தான் நான் சொல்றேன், இன்ட்ராடே நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 50 பைசா மூவ் ஆனா கூட போதும். என்னோட டார்கெட் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வந்துருச்சா வெளியில வந்துடுறேன். பிங் எடுக்கிறீங்களா, நீங்க ஸ்டாக்ல எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு பார்ஷியல் புக்கிங் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டாக் வந்து 30% போயிருச்சு இல்ல 50% ஏறிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒண்ணுமே இல்ல 600 ரூபாயில இருந்து 632 ரூபாய் போயிருக்கு. அது அப்படியே நீங்க சொன்ன மாதிரி டார்கெட் 700 ரூபாய்க்கே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு 500 குவான்டிட்டி வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 100 குவான்டிட்டி புக் பண்ணலாம். 100 குவான்டிட்டி புக் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் நீங்க உங்க ப்ராஃபிட்டை தூக்கி உங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டிருப்பீங்க. ஒரு 40,000 வச்சு நீங்க விளையாட முடியும். அதுவே நீங்க ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா எப்ப வேணா 700 ரூபாய்க்கு போலாம், 700 ரூபாயில இருந்து ஒரே அடியில கீழேயும் வரலாம், சரிங்களா. நீங்க எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ணதான் செய்வேன் அப்படின்றத பார்க்காதீங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்றீங்க அப்படின்னா அது வேற கான்செப்ட். ஆப்ஷன் பையிங் சேர்த்து பண்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும். இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்போ இது எவ்வளவு காமிக்குது, எனக்கு வந்துட்டு 18% ப்ராஃபிட் காமிக்குதா ப்ரோ? இந்த 47 ரூபா போட்டதுக்கு 8,500 எனக்கு ப்ராஃபிட் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஒரு நாள் வந்துட்டு இந்த ரெண்டுத்தையும் ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து இங்க வந்து ஒரு 4,000 ரூபாய் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நானா அந்த கண்ணை மட்டும் வெளில வந்துடுவேன். ஒண்ணுமே இல்லை, இங்கேயே பாருங்களேன் 5,000 ரூபாய் இப்போ நீங்க அன்னைக்கு எடுத்த போது இன்னைக்கு 5,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் கண்ணை மட்டும் வெளில வந்துருவேன். ஏன்னா யாரும் 10% தர மாட்டாங்க ப்ரோ ஒரு மாசத்துலயே. ஒரு 50,000 ரூபாய் கேபிட்டலுக்கு 5,000 ரூபாய் யாருமே தர மாட்டாங்க. 10% ஒரு மாசத்துக்கு தர மாட்டாங்க. நீங்க ஒரு மாசத்துக்கு 10% எடுக்கிறீங்கன்னா இது நீங்க கன்சிஸ்டன்டா பண்றீங்கன்னா 12 மாசத்துக்கு 120%. அதாவது நீங்க 50,000 ரூபாய் வச்சே விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 12 மாசத்துக்கு அப்புறம் உங்களோட ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் இருக்கும். உங்க கேபிட்டல் இல்லாம உங்க ப்ராஃபிட் மட்டுமே 60,000 ரூபாய் இருக்கும். அதனால இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் உங்களோட கன்சர்ன் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு 30,000 ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அப்படியே உல்டா பண்ணுங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணி செல் பண்ணுங்க. ஓகே ஓகேங்க ப்ரோ, சரிங்களா. ஆனா அதுல ஒண்ணே ஒன்று என்னன்னா உங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். ஆனா அல்டிமேட்டா உங்க ப்ராஃபிட் கம்மியாயிரும், உங்க லாஸுமே கம்மியாயிரும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்றீங்களா இல்லையான்றது உங்க டிசிஷன் தான். இப்போ நேக்கட் செல் பண்ணா நம்ம ஹோல்ட் பண்ணலாம்ல ப்ரோ? நேக்கட் செல் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, நேக்கட் செல் பண்றதுனால ஹோல்ட் பண்ணலான்றதை நான் சொல்றேன். ஆனா இன்னொரு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க ஒண்ணுமே இல்லை, இப்போ பாத்தீங்கன்னா இது 589 ரூபா, அதாவது HDFC லைஃப் 589 ரூபா, சரிங்களா. இவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு கீழே போனா மட்டும்தான் லாஸ், சரிங்களா. அதுக்கு கேபிட்டல் வந்துட்டு 96,000 ரூபாய் உங்க கேபிட்டல் போடணும். இப்பவே ஆல்ரெடி அது ஒரு 8% ப்ராஃபிட்ல தான் இருக்கும். நானா கண்ணை மட்டும் புக் பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகே ஓகே, சரிங்களா. நான் இன்னொரு ஒன்று சொல்லணும்னா, நான் IEXன்னு ஒரு ஸ்டாக் எடுத்தேன். நான் IEX ஸ்டாக் வந்துட்டு அது வந்துட்டு பையர்ஸ் உள்ள வந்துட்டானுங்க, மேலே ஏறுவானுங்கன்னு சொல்லி எடுத்தா அதுக்கு ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் செல் பண்ணது என்னன்னா 180 புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணேன். அது வந்துட்டு 5 ரூபாய்க்கு செல் பண்ணேன். அது 4 ரூபா மட்டும் தான் போச்சு. அதுக்கு மேல அது போவே இல்லை, திருப்பி மேல தான் போயிட்டு இருந்துச்சு. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா IEX நான் காமிக்கிறேன் பாருங்க.
ஐஎக்ஸ் ஆப்ஷன் ஜூலை 180 ரூபா புட் ஆப்ஷன் வந்துட்டு செல் பண்றேன். நான் அதோட கேபிட்டல் மட்டும் எவ்வளோன்னு பாருங்க. சரிங்களா? 2,25,000 ரூபாய் என் கேபிட்டல். நான் எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் செல் பண்ணது இந்த இவ்வளவு ரூபால செல் பண்ணேன் ப்ரோ. சரிங்களா? 5 ரூபா 5 பைசால நான் செல் பண்ணேன். நான் கவர் பண்ணது வந்துட்டு 4 ரூபா 50 பைசால நான் கவர் பண்ணிட்டேன். சரிங்களா? சாரி இருங்க. 5 ரூபா நான் இதுல செல் பண்ணேன். 4 ரூபா 50 பைசால நான் கவர் பண்ணிட்டேன். என் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய், அதாவது 1% தான். பரவாயில்ல ப்ரோ, இப்பயும் ப்ராஃபிட்ல இருக்கமே, அது ஒரு பெரிய விஷயமே. அவ்வளவுதான் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஸ்டாக்ல ஒரு ட்ரேட்ல 1% எடுக்கிறீங்க. சரிங்களா? நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் பண்றேன். இப்போ நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க அந்த அந்த இந்த குரூப் பாத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குச்சந்தை A to Z. இல்ல பார்த்தேன், அதுவும் பார்த்தேன். நானும் ஆக்சுவலி ஆல்ரெடி நான் பை ட்ரேட் போட்டிருந்தேன் பெல்லில், பார்த்தா அது சரிங்களா? செல் ஆகி. நான் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3-4 ட்ரேட் பண்றேன். அது எல்லாமே நான் ஈக்விட்டில தான் பண்ணேன். சரிங்களா? ரொம்பலாம் ஆப்ஷன்ஸ்ல வந்து இப்போ ஒண்ணுமே இல்ல, 2,25,000 ரூபாய் நான் கேபிட்டல் இதுல லாக் பண்ணிட்டு நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதனாலே நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்துட்டு சரி ஓகே, நம்ம வந்துட்டு எதுவும் பண்ண வேணாம், அமைதியா இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஈக்விட்டியில செல் பண்ணிட்டே இருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஹோல்டு பண்ண. அதானா பாருங்களேன், நான் செல் பண்ணும் போது நான் இங்கதான் என்னமோ நான் செல் பண்ணேன். அது இவ்வளவு தூரத்துக்கு கீழே இறங்கிட்டான். நான் புட் ஆப்ஷன் செல் பண்ற 180 புட் ஆப்ஷனை அது இவ்வளவு தூரத்துக்கு கீழே இறங்கிட்டான். அப்பவுமே நான் ப்ராஃபிட்ல தான் எண்ட் ஆயிருக்கேன். நான் செல் பண்ண பொசிஷன் வந்து இங்க ப்ரோ, இந்த இடத்துல 180 புட் ஆப்ஷனை நான் செல் பண்றேன். அவன் ஆல்ரெடி இவ்வளவு தூரத்துக்கு கீழே வந்துட்டான். இங்கெல்லாம் லோ வச்சது பாத்தீங்கன்னா ஒரு 3 ரூபா கீழே வந்துட்டான். அப்படி இருந்து நான் ப்ராஃபிட்ல தான் சேல் க்ளோஸ் பண்ணிருக்கிறேன். ஹலோ, ஓகே ஓகே. சரிங்களா? ஸோ அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் ஒரு 3-4 ட்ரேட் நான் வந்துட்டு BHEL, ஹிண்டால்கோ, ஏசியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாமே நான் எடுத்தேன். எனக்கு நான் அல்டிமேட்டா என்ன சொல்றேன்னா, ஒரு ட்ரேட்ல 1%, நான் ஒரு 4-5 ட்ரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு மாசத்துக்கு எனக்கு ஒரு வந்துட்டு ஒரு 15% வருது, இல்ல ஒரு 5% வருதுன்னே வைங்களேன், ஒரு வருஷத்துக்கு 60% ப்ரோ. யாருமே தரமாட்டாங்க ப்ரோ. 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வருஷம் முடியும் போது உங்க கேபிட்டல் ட்ரேடிங்ல மட்டுமே 1.5 லட்ச ரூபா இருக்கும். நான் இதுவே வந்துட்டு ஜூலை வரைக்கும் நான் வந்துட்டு இதை ஹோல்டு பண்ணலாம்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. ஏன்னா எனக்கு வந்து 175 வந்தாதான் என் ஸ்டாப் லாஸே அடிக்கும். 175 எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. 175 வந்தாதான் என் ஸ்டாப் லாஸே அடிக்கும். நான் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எவ்வளவு மார்ஜின் ஏறி இருக்கு, என்ன லாக் பண்ணிருக்கு பாருங்க. 2,25,000 ரூபாய் மார்ஜின் லாக் ஆயிருக்கு. நான் அப்ப வேற என்ன ட்ரேட் பண்ண முடியும்? நான் வேற எந்த ட்ரேடும் பண்ண முடியாது. என் கேபிட்டலே 2 லட்சம் தான். அதுல நான் ஒரு ட்ரேடுக்கே நான் இவ்வளவு லாக் பண்ணிட்டேன்னா வேஸ்ட். அதனால தான் பார்த்தேன் 2-3 நாள் என்னால் ட்ரேட் எடுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன்னா, நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்தேன். ஓகே ஓகே. சரிங்களா? ஐஏஎக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. நான் ஒண்ணுமே இல்லை, நீங்க ரெட்டி பாருங்களேன். ரெட்டிலாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் கம்மியா தான் இருந்தது. ரெட்டி வந்து நான் ஆகஸ்ட் செல் பண்ணேன்னு சொன்னேன்ல, 6,000 ரூபாய் புட் ஆப்ஷன் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் 90,000 ரூபாய் தான். ஐஎக்ஸ் ஏன் அவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியல. மேபி ஒலாட்டிலிட்டினால அதிகமா இருக்கான்றது எனக்கு தெரியல. ஆனா அதெல்லாம் கம்மியா தான் இருக்கு, ரெட்டிலாம் கம்மியா தான் இருக்கு. அல்டிமேட்டா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா ப்ரோ, நீங்க வந்துட்டு லாஸ் எனக்கு வந்து கம்மியா இருக்கணும், நான் ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவான ட்ரேடரா இருக்கேன் அப்படின்னா, உங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அதிகமாகணும், உங்க ப்ராஃபிட் கம்மியாகும், உங்க லாஸ் கம்மியாகும். அந்த மாதிரி செட்டப் தான் நீங்க போகணும். நான் திருப்பி சொல்றேன் ப்ரோ, நீங்க வந்துட்டு பை பண்ணிட்டீங்க, மேல போகணும்னு நினைக்காதீங்க. நான் பை பண்ணிட்டேன், அதாவது நான் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, அது மேல போனாலும் போகலாம், இல்ல அரைச்சிட்டு எவ்வளவு நாள் கழிச்சு கூட மேல போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ப்ராஃபிட்ல இருக்கணும் அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்றது நல்லது. ஏன்னா புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது கீழே வரக்கூடாது, அவ்வளவுதான். நீ மேலேயே எவ்வளவு நேரம் வேணா கூட இரு, இல்ல மேல அடிச்சு நொறுக்கிட்டு கூட போ, பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ அதே HDFC லைஃப் இருக்கு, பட் இப்போ வந்து 623 போயிருக்கு. சரி. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 570 தான். ஓகே ஓகே. இப்போ நான் 560 PA நான் செல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ₹3.60 தான், 3.6ல செல் பண்றேன். பட் இப்போ பிரேக் ஈவன் வந்து 557 கொடுத்துருக்கு. ஆமா. ஸோ அது வரைக்குமே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஆமா. ஓகே. அது வரைக்குமே ப்ராஃபிட் தான் ப்ரோ இருக்கும். ஆனா சே ஃபார் எக்ஸாம்பிள்
திடீர்னு வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ராடு தனம் பண்ணிட்டான், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு போயிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது ஒரு 10% மார்க்கெட் அடிக்குமா? உங்க அடிக்கும் ஸ்டாப் ப்ரோ, லாஸ் அடிக்கும். வந்து பாத்தீங்கன்னா 557 தான் இருக்கும். ம். உங்க பிரைஸ் ட்ரேட் ஆகுறது 663 இருந்து 600 ரூபா வந்திருக்கும் டக்குன்னு. ஓகே. ஓகே, அப்போ உங்க இந்த பிரீமியமும் ஏறிடும். அது ஓ. பேர் தான் இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி. ஓகே, ஓகே. ஓகேவா? என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால ஸ்டாக் வந்துட்டு ஓவரா ரியாக்ட் ஆகுது. அது ஓவரா ரியாக்ட் ஆகும்போது எல்லா பிரீமியமும் அது எல்லா திசைக்கும் ஓடும். அப்போ உங்க 6 ரூபா பாயிண்ட் 60 பைசால இருக்க பிரீமியம் 2 ரூபாய்க்கு போகும். ஓகே, ஓகே, ஓகே ப்ரோ. சரிங்களா? அதனால தான் நான் ஹெட்ஜ் பண்ணுங்கன்றேன். அதனால தான் அவங்க என்ன சொல்றேன்னா 600 பிஏ செல் பண்ணிட்டு ஒரு 560 பியோ ஒரு 570 பியோ பை பண்ணிக்கோங்க. ஹெட்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ரிஸ்க் வந்து லிமிட்டட் ஆயிரும். ப்ரோ இல்ல 600 பை பண்ணிட்டு 500 செல் பண்ணணும், 560 செல் பண்ணணும், இல்ல அப்படிதானே? இல்ல இது உல்டா பண்ணணும். 600 பிஏ வந்து செல் பண்ணணும், 560 பிஏ பை பண்ணணும். இருங்க, அது எங்க போச்சு, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் போல. காமிக்கிறேன் பாருங்க. ஜூலை 600 பி, அதாவது இதை வந்துட்டு பை பண்ணணும். சாரி இதை வந்து செல் பண்ணணும். 600 பி வந்து நீங்க செல் பண்ணணும். செல் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு 570 பி இருக்கா, 560 இருக்கு, 560 இருக்கா, 560 பி வந்து போய் என்ன பண்ணுங்க, பை பண்ணுங்க. சரிங்களா? இந்த பை தான் உங்களை என்ன பண்ண போகுதுன்னா, உங்களை அன்லிமிட்டெட் லாஸ் வந்து உங்களை சேவ் பண்ண போகுது. ஓகே. சரிங்களா? ப்ரோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன் ப்ரோ? இல்ல அப்லோட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதான் பார்த்தேன் நானு. சரிங்களா ப்ரோ, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல வேற இல்ல, இது மட்டும் தான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்ல. சரிங்க ப்ரோ, வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்லுவேன். நீங்க ஆக்சுவலா 1999 பிளான்ல இருக்கிறீங்க. ஆமா ப்ரோ. நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே ப்ரோ. சரி, எப்பவுமே உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்க அதை கேளுங்க. நம்மளால எப்போ கனெக்ட் பண்ண முடியுதோ அப்போ கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்க அவைலபிளா இருந்தீங்க, அதனால கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கிறீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பிரச்சனை இருக்காது. நான் உங்களோட ரூவாக்கு என்ன கண்டென்ட் என்னால தர முடியுமோ அந்த கண்டென்ட்டை கண்டிப்பா கொடுப்பேன். ஓகே, ஓகே ப்ரோ. சரிங்களா? அதனால நீங்களும் வந்துட்டு எப்பப்பெல்லாம் டவுட் இருக்கோ எப்பப்பெல்லாம் கேட்கணுமோ அதை கேளுங்க. சரிங்க ப்ரோ, ஓகே ப்ரோ. கேள்வி கேட்க மட்டும் தயங்காதீங்க ப்ரோ. கேள்வி கேட்டா மட்டும்தான் உங்களால வந்துட்டு கத்துக்க முடியும். இல்ல ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் ரொம்ப சில்லி கொஸ்டினா இருக்கு நான் கேட்கறது, எனக்கே தெரியுது, பட் எனக்கு புரிய மாட்டேங்குது ஆப்ஷன்ஸ், அதான் ப்ரோ, இல்ல ப்ரோ, வேற ஒன்றும் இல்ல. சில்லி கொஸ்டின்ஸா நீங்க நினைக்கலாம். அது வந்துட்டு ஒரு சிலருக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கணுமானே தெரியாது. அப்ப அவங்க எவ்வளவு சில்லியா யோசிப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. நீங்க நினைக்கலாம், இப்போ ஏன் நான் புட் ஆப்ஷன் செல் பண்ணணும், நான் கால் தானே, எனக்கு பை பிரேக் அவுட் தானே ஆகுது, நான் பை தானே பண்ணணும் அப்படி மாதிரி நினைக்கலாம். ஆனா அது ஒரு நல்ல கேள்வி. அப்பதான் நான் சொல்ல முடியும், நீங்க கால் பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல போயே ஆகணும், ஆனா புட்டு செல் பண்ணீங்கன்னா மேல கீழே வராம இருந்தா போதும். சரிங்களா? ஒரு சிலருக்கு இது ஆப்ஷனாவே என்னன்னு தெரியாது. ஒரு சிலர் வந்து அதனால வந்துட்டு நான் தான் திருப்பி சொல்றேன். நான் ஒரு இடத்துல படிச்சேன் ப்ரோ. என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு கண்டென்ட் தெரியும். ஒரு ஒரு 5-6 வயசு புள்ளைய கூப்பிட்டு நான் ஒரு கண்டென்ட்டை சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புள்ளைக்கு புரிஞ்சுதுன்னா மட்டும்தான் நான் படிச்சதுக்கு வர்த்து. அந்த பிள்ளைங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் படிச்சதே வேஸ்ட். அப்ப நானே புரியாம படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க கொடுத்த காசுக்காக சொல்றேன், எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ, அது சில்லியா இருந்தாலும் சரி, இல்ல பயங்கரமா இருந்தாலும் சரி, கேள்வி கேட்காம மட்டும் இருக்காதீங்க. சரிங்க ப்ரோ, ஓகே. சரிங்களா? நான் வந்துட்டு கண்டென்ட் போடுறேன், எல்லாரையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்கன்ற மாதிரி சொல்றேன். யாரும் எனக்கு காசு தரல, யூடியூப்ல இருந்து மட்டும் தான் வருது. அப்படி இருந்துமே நான் உங்களை கேள்வி கேளுங்கன்றேன். இப்போ நீங்க கத்துக்கணும், நீங்கலாம் காசு கொடுத்துருக்கீங்க, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க கத்துக்கணும், உங்க காசுக்காக நான் ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க கேள்வி கேட்டா மட்டும்தான் முடியும். அதனால கேள்வி கேளுங்க. என்ன ரொம்ப பேச விட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நான் போரிங்கா பேசுவேன். அதனால நீங்க கேள்வி கேளுங்க. ஓகே, ஓகே ப்ரோ. சரிங்களா? ஓகே. சரிங்க ப்ரோ, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு